வெல்கம் டு வெட்டினரி ஃபேக்ட்ஸ். ஐ எம் டாக்டர் ஆர் தியாகராஜ். நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, நம்மளோட வளர்ப்பு நாய்களுக்கு எதாவது கொடுக்கக்கூடாது, எந்தெந்த உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதலாக ஆல்கஹால் மனிதனோட லிவர் ரொம்ப ஈஸியாக மெட்டபலைஸ் பண்ணி வெளியில் தள்ளிடுது. ஆனால் வளர்ப்பு நாய்களோட லிவர், மண்ணீரல், கல்லீரல் அது அவ்வளவு ஈஸியாக வெளியில் மெட்டபலைஸ் பண்ணி தள்ள முடியாது. அது குறைந்த அமௌண்ட்லேயே அதுக்கு பெரிய பிரச்சனைகளும் உண்டு பண்ணுது. அதாவது ஆல்கஹால் ஒரு 8 to 10 ml பியூர் எத்தனால் கொடுத்தோம்னாலே அது ஒரு பாய்சன் மாதிரி தான். அதுக்கு உடனே இறப்பை சந்திக்க நேரிடும். அதுக்கு அடுத்தபடியாக ஆப்பிள் சீட்ஸ், ஆப்பிளை கொடுக்கலாம். அதை நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதில் உள்ள சென்ட்ரல் போர்ஷனில் சீடெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த போர்ஷனையும் சீடையும் கொடுக்கக்கூடாது. சிறு நாய்கள்ல அந்த தடிமனான போர்ஷன், சென்ட்ரல் போர்ஷன் உணவு குழாயை அடைச்சிருது. ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி வைக்கிற மாதிரி ஆயிடுது. அடுத்ததாக பொரித்த ஐட்டங்கள், எண்ணெயில பொரித்த ஐட்டங்கள்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது. எண்ணெயில பொரித்த மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இதை கொடுக்கும்போது கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது மண்ணீரல் பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க ஒரு பெரிய பண்ணை வீடு வச்சிருக்கீங்க, அதுல ஒரு வேட்டை நாய் வச்சிருக்கீங்க, அது ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓடுது நடக்குதுன்னாக்க அதுக்கு கொஞ்சமா பொரிச்ச ஐட்டங்களை கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 4 சுவத்துக்குள்ள இருக்கிற டாகுக்கு நீங்க அவ்வளவு பொரித்த ஐட்டங்களை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததாக காஃபி கொட்டை, காஃபி பவுடர் சுத்தமா கொடுக்கவே கூடாது. இது நிச்சயம் அது விஷத்தன்மையை கொடுக்கும். அதனால டாகுக்கு இறப்பு ஏற்படும். அதுக்கு அடுத்ததாக பச்சை மாமிசத்தை கொடுக்கக்கூடாது. பச்சை குக் பண்ணாத பச்சை மாமிசம், மாட்டு இறைச்சியோ, கோழி இறைச்சியோ, வான்கோழி இறைச்சியோ அல்லது ஆட்டு இறைச்சியோ கொடுக்கவே கூடாது. அது சால்மோனல்லா இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதன் மூலமா ஃபுட் பாய்சனிங் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக உலர் திராட்சைகளை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். டாகுக்கு உடனடியாக இறப்பு ஏற்படும். அதனால உலர் திராட்சையை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தாக்க ஜைலிட்டால்ங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். அந்த ஸ்வீட்னர் இப்போ பலகாரங்களில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வளர்க்குற நாய் பை ஆக்சிடென்ட் அதை சாப்பிட்டுச்சுனாக்க, கொஞ்சமா ஜைலிட்டால் சாப்பிட்டுச்சுனாக்க அது ஒரு லோ சுகர் எஃபெக்டை ரத்தத்தில் ஏற்படுத்துது. டாகு உடனடியாக லோ சுகர்னால பாதிக்கப்படுது. கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது ஜைலிட்டால அது லிவர் ஃபெயிலியர் உருவாக்குது. இது ரொம்ப குயிக்காக சாவு ஏற்படும். அதனால ஜைலிட்டால் கொடுக்கவே கூடாது. அதுக்கு அடுத்ததாக பாதாம் பருப்பு ஆங்கிலத்தில் அல்மாண்டுன்னு சொல்லுவாங்க. அது டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அது அதிகமாக கொடுக்கும்போது இறப்பை ஏற்படுத்துது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பச்சை முட்டையை கொடுக்கலாமா வேண்டாமா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு. பச்சை முட்டையில் இருக்கிற ஆல்புமின் அது உள்ள வயிற்றுக்குள்ள போய் அது உட்புற சுவரில் ஒட்டிக்கிறதுனால அது மற்ற உணவுப் பொருள்லேருந்து உறிஞ்சப்பட வேண்டிய விட்டமின் பியை உறிஞ்ச முடியாமல் தடுக்குது. இதன் காரணமாக விட்டமின் பி டிஃபிஷியன்சி டாகுக்கெல்லாம் வருது. பச்சை முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருனால ஒரு பாதிப்பும் கிடையாது, கொடுக்கலாம். பொதுவாகவே பச்சை முட்டையை கொடுக்கறது ஆபத்து. ஏன்னா அது முட்டை ஓட்டு மேலே கோழி எச்சம் இருந்துச்சுனாக்க அதனால ஃபுட் பாய்சனிங் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சால்மோனல்லா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே பாயில்டு கொடுக்கறது நல்லது. தேங்க்யூ.